Forgot everything you heard about old money making methods online. But in the video, how to make money online using new methods. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் மணி மேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய டைம் என்ன ஆகும்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் 3 ப்ரூவன் வேஸ் டு மேக் மணி யூஸிங் ஏஐ டூல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐல் கிவ் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஏஐ இஸ் நோ லாங்கர் த ஃபியூச்சர், இட்ஸ் த ப்ரெசன்ட். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அது வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் கற்றுக்கலாம் வேணாம், நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ ஃபார் த பாஸ்ட் 4 months வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஐ ஹாவ் அன் ஐடியா எந்த டூலை சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நம்பர் 1 வே டு மேக் மணி ஆன்லைன் யூஸிங் ஏஐ வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் எ கிரேட் வே டு மேக் மணி ஆன்லைன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான டிராஃபிக் இருந்தால் போதும், நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். பட் பிஃபோர் தட் இது வந்து ஜஸ்ட் ChatGPT போயிட்டு கிரியேட் அன் இபுக் அபவுட் தட் அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து நீச் ரிசர்ச் பண்ணணும். நீச் இந்த சென்ஸ் யாருக்கு நீங்கள் இந்த இபுக்கோ இல்லை கைட்ஸ், டெம்ப்ளேட்ஸ், வாட் எவர் நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னு, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்கள். எந்த நீட்ஸ் நம்ம போகிறோம், அந்த நீட்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இபுக்கோ கைடோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஹவு டு ஏஸ் த இன்டர்வியூ அண்ட் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னே, அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரியான இபுக்ஸோ கைட்ஸோ வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பெயின் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஃபோரம்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த நீச், அதுக்கப்புறமா அதில் இருக்க ப்ராப்ளமை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும் வெதர் நம்ம பண்ணுற இபுக்கோ கைடுக்கோ வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நம்ம பண்ணதுக்கப்புறம் யாரும் வாங்கணும்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் கூகுள் பண்ணுங்கள், கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறையா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க லைக் ரெட்டிட், குவாரா. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்லாம் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து இபுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அந்த பெயின் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே இட் ஹாஸ் டிமாண்ட், இட் ஹாஸ் ஹியூஜ் டிமாண்ட் இந்த மார்க்கெட் அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தென் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ஃபார் கிரியேட்டிங் த இபுக் ஆர் கைட். எந்த டூல் மேலாம் யூஸ் பண்ணலாம், பட் ஐ பர்சனலி சஜஸ்ட் ChatGPT. லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு இபுக் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அதோட ப்ராப்பர் அவுட்லைன் வாங்கணும். லைக் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, இன்ட்ரடக்ஷன், அந்த சாப்டர்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஈச் சாப்டரை வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸ், வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். அது கூடவே வந்து ஒர்க் ஷீட் வாட் எவர் இட் இஸ், உங்கள் பெயின் பாயிண்ட் இல்லை உங்கள் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமோ, ஆக்ஷனபிள் டிப்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் முடித்தாலே உங்களுக்கு ப்ராப்பரான டிராஃப்ட் இருக்கும் சாப்டர் பை சாப்டர். நெக்ஸ்ட் திங் உங்களோட இபுக்கோட கவர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து விஷுவலாக பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்கணும். ஸோ தேர் ஆர் மெனி டூல்ஸ். நீங்கள் வந்து கேன்வா யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி இபுக் கவர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட இபுக்கும் இப்போ இருக்குது. அண்ட் தேர்ட் திங் இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ தட் நமக்கு சேல்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து உங்கள்கிட்ட இபுக் இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து இன்டர்நெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது லைக் கம்ரோட் இருக்குது, அமேசான் KDP. பட் இது எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்கும், ப்ராப்பராக வந்து பப்ளிஷ் ஆகுமான்னு தெரியாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் பெட்டர் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும்னா கோ வித் ஷாப்பிஃபை. ஒரு ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு இட் வில் பி அரௌண்ட் 20 rupees மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் வீடியோஸ் அந்த யூடியூப் லைக் ஹவு டு அப்லோட் த இபுக், எப்படி வந்து சேல் நடந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து லிங்க் வந்து மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பிளகின் இருக்கும் ஷாப்பிஃபைல. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஃபைனல் திங் மார்க்கெட்டிங். ஹவு டு டூ மார்க்கெட்டிங். நமக்கு வந்து ப்ராப்பராக பீப்புள்கிட்ட நம்ம ப்ராடக்ட் வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு 2 வேஸில் நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் ஆர்கானிக்காக இந்த சென்ஸ் லெட்ஸே ஏதோ ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஸோ உங்கள் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஐ மீன் அந்த இபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ தட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணுவீங்க.
ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களோட இபுக்கை வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பெட்டர் நீங்கள் வந்து அட்வர்டைசிங் பெய்ட் ஆட்ஸ் போகலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால அதுக்கு ரிலேட்டடாக இருக்க பீப்புள் வந்து வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் கோ வித் பெய்ட் ஆட்ஸ். ஸோ அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும், இந்த நீச்சில் ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும், ஸோ தட் எனக்கு ஃப்யூச்சரில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூ கேன் கோ வித் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம், அப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஆடியன்ஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் செல்லிங் திஸ் இபுக். ஸோ செகண்ட் வே டு மேக் மணி ஆன்லைன் என்னென்னா பில்ட் சேட்பாட்ஸ். ஸோ இது வந்து கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, சிம்பிள் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் வெப்சைட் வச்சுருப்பாங்க. பட் கரண்ட்டாக வந்து பீப்புளுக்கு அந்த வெப்சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். பட் அந்த கொஷினுக்கு எவ்ரி டைம் வந்து அவங்க மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. இதே வந்து அவங்க வெப்சைட்டில் ஒரு சேட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரி சேட்பாட்ஸ் வந்து இல்லை, பட் இப்போது அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே டு மேக் மணி. இகாம் ஸ்டோருக்கு மட்டும் இல்லை, ஸோ ஃபிட்னஸ் கோச்சிங்காக இருக்கலாம், ஏன்னா உங்களுக்குலாம் நிறைய டவுட்ஸ் வரும். அண்ட் இதே மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சேட்பாட்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படும், ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும் பீப்புளுக்கு. ஸோ அதனால் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு நீச்சை சூஸ் பண்ணுங்கள், வெதர் இட் இஸ் எஜுகேஷன் ஆர் ஃபிட்னஸ், இல்லை ஏதோ ஒரு இகாமர்ஸ் பிராண்டுக்கு, இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் வந்து ஒரு க்ரோசரி ஸ்டோர் வச்சுருக்காங்க, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சேட் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னா அந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங், நீச் மார்க்கெட்டை கண்டுபிடிங்க. செகண்ட் திங், எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறது. ஸோ ஐ சஜஸ்ட் நீங்கள் வந்து லேண்ட்போர்ட் போகலாம். இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் டு பில்ட் நோ கோட் சேட்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கோடிங்லாம் போடணும் அவசியம் இல்லை, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட். ஸோ ஒரு சில கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணால் பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து இகாமர்ஸ் ஸ்டோர் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன், லைக் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு சேட்போர்ட் செட் பண்ணுறது, அப்படி இல்லைனா அப்பாயின்மெண்ட் ஷெடியூலிங்க்கு வந்து ஒரு சேட்போர்ட் செட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்கள் வந்து சேட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ண முடியும். இட் வில் பி ஈஸி இந்த பிளாட்ஃபார்மில். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்ஸ் சே ஒரு சின்ன வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேட்போர்ட்டை வந்து உங்கள் புது வெப்சைட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு எம்பெடட் கோட் வந்து ஜேஎஸ் கோட் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஜேஎஸ் ஃபைலில் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் ஜேஎஸ் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து அந்த இதெல்லாம் கற்றுக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் வித் யுவர் சர்வீசஸ். நீங்கள் என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க, எந்த நீச்சில் கரெக்டாக கொடுக்க போகிறீங்க. பட் டோன்ட் பி ஜென்ரல், லைக் ஜென்ரல் நீச்சாக இல்லாமல், ஸோ ஜென்ரலாக நான் எல்லாத்துக்குமே பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல், ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் நீச்சில் போகிறப்போ யூ வில் கெட் பெய்ட் மோர். ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறேன்னு கேளுங்க, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட சர்வீஸை வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூ கெட் எனி கிளைண்ட், யாராவது ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் அடுத்தடுத்த கிளைண்ட்டு நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனல் வே டு மேக் மணி ஆன்லைன் என்னென்னா ஏஐ பவர்டு ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ். நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஏஐ டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா, டாலி, மிட் ஜர்னி, ஐடியோகிராம், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா யூ ஹேவ் லைக் டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆடுக்கு வந்து நீங்கள் கிராஃபிக் வந்து டிசைன் பண்ண முடியும். கிராஃபிக்கல் கண்டென்ட் ஃபார் வெப்சைட், பிராண்டிங், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் உங்களோட சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கண்டென்ட் ரீபர்பஸிங். ஸோ இதுக்கும் வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது. ஏன்னா லைக் கிரியேட்டர்ஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் போட்டால் அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். பட் திஸ் இஸ் நாட் ஃபார் அவர் கிரியேட்டர்ஸ், பிகாஸ் நம்ம தமிழில் பண்ணுறோம் இல்லையா. பட் ஆக்சுவலி தமிழில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து நல்லா ரீபர்பஸ் பண்ண முடியும். இந்த லைக் பிக்டோரியே, சிந்தசியா அண்ட் டீக்ரிப்ட், ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் ரீபர்பஸ் பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து எங்கள் ஹூக் பாயிண்ட் இருக்குது. ஸோ தட் அந்த
30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸை மட்டும் பிரேக் பண்ணி வித் சப்டைட்டிலோட நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த 3 ப்ராக்டிக்கல் வேஸ் டு மேக் மணி யூஸிங் ஏஐ. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ்டாக ஒரு 4 months 5 months நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே யூ கேன் see the result. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் த மொமெண்டம். லைக் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி டெலிவர் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ தட் போக 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 இதே நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வி டேப்ட் இன் டு த கோல்ட் ரஷ் கால்ட் ஏஐ. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் யூ கேன் மேக் மோர் மனி இன் ஆன்லைன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐல் see you in the next video.